இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஸோ எஸ்ஹெச் மூலிமா வந்து எப்படி வந்து ரிமோட்டாக வந்து ஒரு சர்வரில் போயிட்டு ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து லினக்ஸ் கமாண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் போதும். ஸோ இது வந்து பிகினராக இருக்காங்க பார்த்தீங்களா, லினக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ மேற்கொண்டு நான் வந்து ரொம்ப அதிகமாக கற்றுக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா வந்து இது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சிடிஎஃப் மாதிரி நம்ம கொண்டு போகலாம் இது வந்து நம்ம. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ப்ரௌசரில் போயிட்டு ஸோ டைப் பேண்டிட் ஓவர் த ஒயர் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டாக வரும். இது வந்து சிடிஎஃப்னா என்னென்னா வந்து கேப்சர் த ஃப்ளாக். ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு பாஸ்வேர்டு வந்து அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்டு வந்து ஏதோ ஒரு ஃபைல் வந்து செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் லினக்ஸ் கமாண்ட் மூலிமா வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இந்த கமாண்ட் போட்டால் அது அந்த பர்டிகுலர் ஃபைலை பார்க்க முடியும், அந்த மாதிரி வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது வந்து. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து லெவல் 0. ஸோ இந்த கோல் என்ன பண்ணால் வந்து எஸ்ஹெச் மூலமா நீங்கள் லாகின் பண்ணோம் சர்வரில் வந்து. த கோல் ஆஃப் திஸ் லெவல் இஸ் டு லாகின் இன்டு த கேம் யூஸிங் எஸ்ஹெச். ஸோ எஸ்ஹெச் முதல்ல என்னென்னா வந்து அது வந்து செக்யூர் ஷெல் அப்படின்வாங்க. ஸோ ரிமோட்டாக வந்து ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ஐபி இருந்தால் போதும், நீங்கள் யாரோட சர்வரில் வந்தால் வந்து ரிமோட்டில் வந்து லாகின் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ த ஹோஸ்ட் டு விச் யூ நீட் டு கனெக்ட் டு bandit.labs.over. இது வந்து அந்த ஹாஸ்ட் நேம். ஸோ இப்போ நம்ம google.com சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு டொமைன் நேம். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து டொமைன் நேம் வச்சுருக்காங்க. ஸோ இது டொமைன் நேம் சொல்லலாம், இல்லை லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ எந்த போர்ட்டில் இருக்குன்னா வந்து போர்ட் 2220. ஸோ இந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகி இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கான யூசர் நேம் வந்து bandit 0 அண்ட் பாஸ்வேர்டுமே கொடுத்தாங்க. ஸோ லெவல் 0 வந்து எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் லெவல் இன்க்ரீஸ் பண்ண வந்து உங்களுக்கு எந்த ஒரு யூசர் நேம் எந்த ஒரு பாஸ்வேர்டுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா வந்து நீங்களே தான் அந்த சர்வருக்குள்ளே போயிட்டு கண்டுபிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா லெவலுமே வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்படிலாம் வந்து ரியல் டைமில் பண்ணுறாங்க. இதே சேம் கேசஸ் தான், ஆனால் ஸ்லைட்லி சம் டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒன்ஸ் லாகின் ஆகிட்டிங்கன்னா கோ டு த லெவல் 1 பேஜ் டு ஃபைண்ட் அவுட் ஹவு டு பீட் லெவல் 1. ஸோ லெவல் 0வில் லாகின் ஆகிட்டு அந்த லெவல் 1 நெக்ஸ்ட் போனால் அதில் வந்து இங்கே ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம லெவல் 0 வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ என் டெர்மினல் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, டெர்மினல் கனெக்ட் டு திஸ் லொக்கேஷன் வந்து இதை போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ லெவல் 0 என்ன பண்ணால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணோம். டைப் எஸ்எஸ்ஹெச். ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்து யூசர் நேம் டைப் பண்ணோம். ஸோ யூசர் நேம் என்னது bandit 0. ஸோ இவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ யூசர் நேம் இஸ் bandit 0 அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் bandit 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எஸ்ஹெச் லாகின் பண்ண அப்படின்னா வந்து டைப் எஸ்ஹெச்னு கொடுத்துட்டு அந்த அதுக்கான யூசர் நேம், நெக்ஸ்ட் வந்து ஐபி அட்ரஸ் என்ன வந்து இங்கே கொடுத்துட்டாங்க bandit.labs.over.org. இதுதான் வந்து அவங்களோட ஐபி அட்ரஸ். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் போர்ட் கொடுக்கணும். அந்த கரெக்டான போர்ட் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். நீங்கள் போர்ட் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா வந்து அது வந்து உங்கள் லாகின் பண்ணக்கூடாது. 2220. நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் என்டர். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணே ஆர் யூ ஷூர் வாண்ட் டு கனெக்ட் கண்டினியூ வரும். நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்து நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க bandit 0. ஸோ நான் டைப் பண்ணுவேன், உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது bandit 0 கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஓபி லாகின் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட சர்வரில் நம்ம லாகின் ஆகிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு லெவலுமே வந்து கொண்டு போகணும். ஆனால் இந்த லெவலில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் பிகினராக உள்ளே வரீங்க அப்படின்னா வந்து லெவல் 0க்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா வந்து நீங்கள் தான் வந்து ஒரு சிஸ்டம் ஆக்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து லெவல் 0க்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து இதுலேருந்து வந்து லெவல் 1 எப்படி போகணும் அப்படின்னா இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே லெவல் 0 to 1 இருக்கா, இதை கிளிக் பண்ணால் வந்து அடுத்த லெவல் எப்படி போகணும் காட்டும். ஸோ இங்கே என்ன பண்ண பாஸ்வேர்ட் ஃபார் நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோர்ட் இந்த ஃபைல் கால் ரீட்மி. ஸோ ரீட்மின்ற ஃபைலில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கான பாஸ்வேர்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஹோம் டைரக்டரியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. யூஸ் திஸ் பாஸ்வேர்ட் டு லாகின் இன்டு bandit 1 யூசிங் எஸ்ஹெச். whenever you find a password for the level use SSH on port 220 to login into that and continue the game. ஸோ நீங்கள் எல்லா லெவலுக்குமே வந்து இதே சேம் போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த போர்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெவலுக்கு இப்போ இந்த லெவல் இருக்கா, அது கீழே வந்து லெவலோட கோல் என்னன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ் யூ மே நீட் டு சால்வ் திஸ் லெவல். ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ எல்எஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். எல்எஸ் என்ன பண்ணும், அதோட யூஸ் என்ன, டெஸ்ட் கேஸ்லாம். ஸோ அது வந்து ரியல் டைமில் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ ரியல் டைமில் வந்து டார்கெட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், அதில் வந்து இன்ஃபர்மேஷன் எப்படி கெட் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே ஃபைல்ஸ் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு ஷோ ஆகுமா.
ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் அந்த ரீட்மின்ற ஃபைல் தான் வந்து அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்றது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து இன்னும் டீப் ரீகான் பண்ண போகிறேன். ஸோ பிடபிள்யூடி கொடுத்தா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ வந்து இது ஹோம் டைரக்டரி சொல்லிட்டாங்களா. ஸோ ஹோம் டைரக்டரியில் ரீட்மின்ற ஃபைலில் வந்து அந்த பாஸ்வேர்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு லெவலுக்கு நீங்கள் வரும்போது இந்த மாதிரி டேரெக்டாக பண்ணணும். ஸோ எல்எஸ் கொடுக்கணும், எல்எஸ் மைனஸ் ஏஎல் அப்படி கொடுக்கணும். ஸோ -A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இடன் ஃபைல்ஸ் பார்க்கறதுக்கு -A அண்ட் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அந்த டைரக்டரியா இல்லை ஃபைலா அப்படி பார்க்கறதுக்கு இந்த DR -R கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இது வந்து டைரக்டரியா இல்லை -R வந்து ஃபைலா அப்படி பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ரீட்மின்றது வந்து ஒரு ஃபைல். ஸோ -R மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே தான் அந்த பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அது எப்படி நான் பார்க்கணும் அப்படின்னா வந்து கேட் கமெண்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ கேட் என்ன பண்ணும், உள்ளக்கிறது வந்து ஷோ பண்ணும். கேட் READன்னு கொடுத்து டேப் ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுச்சு. இப்போ ப்ரெஸ் என்டர். ஸோ இதுதான் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பாஸ்வேர்டு. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணால் வந்து உங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ Ctrl+C கொடுத்து ஸோ நோட் பேடில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இங்கே போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து Bandit 2க்கான பாஸ்வேர்டு. ஸோ இது மாதிரி சேவ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்ட் கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா வந்து அதை ஒட்டி எக்ஸிட் ஆகிடும். ஸோ கனெக்ஷன் டு த Bandit லாஸ் அஸ் க்ளோஸ் இது வந்துச்சா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு கனெக்ஷன் லாகின் பண்ணணும்னா வந்து அப்படி தான் பண்ணணும். க்ளோஸ் பண்ணால் எக்ஸிட் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு அனுப்போனால் இந்த ஃப்ரண்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் வந்து ஹிஸ்ட்ரி ஷோ ஆகும். ஸோ ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருக்கணும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா வந்து Bandit 1 சேஞ்ச் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பாஸ்வேர்டு மட்டும் தான் கேட்போம். ஸோ பாஸ்வேர்டு நம்ம ஆல்ரெடி இப்போ காப்பி பண்ணி வச்சுருக்கோங்களே. ஸோ Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து அடுத்த லெவலுக்கு லாகின் ஆகிடும். பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு who am I கொடுத்தா வந்து நான் கரண்ட்டாக என்ன யூஸில் இருக்கேன், Bandit 1 இருக்கேன். ஸோ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லெவல் 1 to 2 போனீங்கன்னா வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோர்ட் இந்த ஃபைல் கால் அந்த மைனஸ் தான் அந்த ஃபைல் நேம் லொக்கேட்டட் இந்த ஹோம் டைரக்டரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சர்வருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி இன்சை வந்து ஃபஸ்ட்டு பார்க்காது. ஃபஸ்ட்டு வந்து போன லெவல் எப்படி ட்ரை பண்ணிங்கோ அந்த அப்ரோச் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்எஸ் கொடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் LS -ALன்னு கொடுத்து பாருங்க. ஸோ இப்போ வந்து அது என்னென்ன பர்மிஷன் தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து -ன்ற ஒரு ஃபைல் இருக்குது. -Rன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஃபைல்னு சொன்னல. -R மாதிரி போட்டுருந்த ஃபைலு. Dன்னு போட்டுனா அது ஒரு டைரக்டரி. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் சம்திங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சொல்லிட்டாங்க இந்த பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோர்ட் இந்த ஃபைல் கால் மைனஸ். ஸோ அந்த ஃபைல் நேமே வந்து மைனஸ் தான். லொக்கேட்டட் இந்த ஹோம் டைரக்டரி. ஸோ இதுக்கான கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க ஒரு இன்ட் மாதிரி. நீங்கள் வந்து LS ட்ரை பண்ணி பார்க்கலாம். CD cat file du find. ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம இந்த லெவல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒரு ஃபைல் நேம் ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல் இந்த மாதிரி வந்து நேமாக வந்து நான் படிச்சிருவேன். ஆனால் அந்த மைனஸ் வந்து எப்படி ரீட் பண்ணணும் தெரியாது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து நார்மலாக ட்ரை பண்ணுற பாருங்களேன். கேட் மைனஸ்ன்னு கொடுத்தா அது வந்து ஒர்க்கே ஆகாது. கேட் மைனஸ்ன்னு கொடுத்தா அது வந்து ஒரு எடுத்துக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட் இருக்கிறது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. கேட் டாட்/ன்னு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி -O +O ஸ்டாரோ வந்து ஃபைலாக இருந்தால் நீங்கள் முன்னாடி வந்து டாட்/என்றது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் கொடுத்தீங்கன்னா வந்து இப்போ ஷோ ஆகும். பார்த்தீங்களா. ஸோ முன்ன வந்து அந்த மைனஸ் மட்டும் கொடுத்தா ஷோ ஆகலை. ஸோ ஸ்பெஷல் கேரக்டராக இருந்தால் வந்து டாட்/ன்னு கொடுங்க. டாட்/ன்னு கொடுத்து மைனஸ் கொடுத்தீங்கன்னா வந்து அப்போ ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்டு. ஸோ இது வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து Bandit 3க்கான பாஸ்வேர்ட். ஸோ சாரி இது Bandit 1. நெக்ஸ்ட் வந்து இது Bandit 2. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எல்லாமே கமெண்ட்ஸ் வந்து நிறைய கற்றுப்பீங்க. இப்போ வந்து இந்த ஸ்பெஷல் கேரக்டர் டாட்/ன்னு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் சம் கமெண்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிங்க. எப்படி வந்து தேடணும், எப்படி வந்து டார்கெட் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸிட் கொடுத்தா எக்ஸிட் வெளியே வந்துடுவேன். ஓகேங்களா. இப்போ கிளியர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த லெவல் லாகின் ஆகும். ஸோ சேம் தான் Bandit 2ன்னு மாற்றிக்கோங்க. 2ன்னு மாற்றிட்டு ப்ரெஸ் என்டர். ஸோ என்டர் கொடுத்தா பாஸ்வேர்ட் கேட்கும். Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து போய்க்கோங்க. ஸோ அடுத்து வந்து Bandit 2ல் வந்து லாகின் ஆகிட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து 2 to 3 எப்படி போகணும்னு பார்ப்போம். ஸோ the password for the next level is stored in the file called space in this file name located in the home directory. ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸாக யூஸ் பண்ண எல்லா கம்பெனியும் பண்ணி பார்க்கணும். ஸோ LS கொடுக்கணும். LS -AL கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன ஃபைலாக இருக்குது தெரியும், டைரக்டரியாக ஃபோல்டராக தெரியும். ஸோ இந்த ஸ்பேஸ் இந்த ஃபைல் நேமில் தான் வந்து பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நார்மலாக வந்து ஸ்பேஸ் விட்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஸ்பேஸ் விட்டு இருக்கிற ஃபைல் வந்து எப்படி ரீட் பண்ண உங்களுக்கு தெரியணும்.
ஸோ நார்மலாக வந்து கேட் கொடுங்க, கேட் கொடுத்துட்டு SPAன்னு கொடுத்து டேப் ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டேப் கமெண்ட் தெரிஞ்சால் வந்து டேப் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தெரில அப்படின்னா வந்து இந்த ஸ்லாஷ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா வந்து எரர் வரும் எனக்கு. ஸோ இந்த ஸ்லாஷ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்து பார்க்குறேன் என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்லாஷை கொடுக்கலாம் வந்து ஒயிட் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் வந்து அது எடுத்துக்காது. இப்போ பாருங்கள் எரர் வரும், நோ சச் ஃபைலாக டைரக்ட்லி வரும். இதே வந்து அந்த ஸ்லாஷோட கொடுத்தா வந்து அப்போ தான் ஷோ ஆகும். ஸோ ஒரு ஃபைல் வந்து ஸ்லாஷோடு இருக்குது அப்படின்னா வந்து, ஸோ ஸ்பேஸோடு இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஸ்லாஷ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஃபைலை கன்சிடர் பண்ணிக்கும், அந்த நேம் வந்து உங்களால் ரீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்ட். ஸோ இந்த லெவலில் நீங்கள் என்ன லெவல் பண்ணிக்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்தால் இந்த ஸ்லாஷ் வந்து ஆட் பண்ணணும், அப்போ தான் வந்து ரீட் பண்ண முடியும் அப்படின்றது லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷினுமே வந்து ஒரு புது விஷயம் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ போக போக வந்து உங்கள் லினக்ஸ் கமாண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ இப்படி தான்ன்றது வந்து உங்களுக்கு லினக்ஸ் இது ஈஸியாக புரிஞ்சுக்கும். அண்ட் விண்டோஸ்லுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ லினக்ஸா ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ டெய்லி வந்து இந்த மாதிரி CTF மிஷின் முடிங்க, டெய்லி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து லேர்ன் பண்ண பாருங்கள் அதிகமாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேண்டிட் 3. நெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். லெவல் 3 to 4. ஸோ இது என்ன பண்ணிக்காங்க, பாஸ்வேர்ட் ஃபார் நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோர்ட் இந்த ஃபைல் கால் இடன் ஃபைல் இந்த இன்னியர் டைரக்டரி. ஸோ இந்த டைரக்டரியில் தான் இருக்குது, ஆனால் வந்து அது இதனாக இருக்குது இன்னியர் ஃபோல்டர் இருக்குல்ல. ஸோ LS கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உள்ளே என்ன இருக்குன்னு ஷோ ஆகும். ஸோ CD இன்னியர். ஸோ இது ஒரு ஃபோல்டர்னு சொல்லிட்டாங்க, அதனால வந்து நம்ம CD கொடுத்து உள்ளே போயிட்டோம். நெக்ஸ்ட் LS கொடுத்தா வந்து உள்ளே என்ன ஃபைல்ஸ்னு ஷோ ஆகும். ஸோ LS கொடுத்தா வந்து எதுவுமே ஷோ ஆகலை. ஸோ LS - ஏன்னு கொடுத்தா ஆல் ஃபைல்ஸ் ஷோ ஆகும். ஸோ என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இடன்ற ஒரு ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இடன் ஃபைல்ஸ் வந்து எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா வந்து இதுக்கு சேம் cat.iden அந்த நேம் அப்படி டைப் பண்ணிங்கன்னா வந்து அப்படி ஷோ ஆக ஆரம்பிச்சு. ஸோ இது என்ன டாஸ்க்னா வந்து இடன் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, அதான் வந்து டாஸ்க்கு. ஸோ முன்னாடியே சொல்லியிருப்போம் LS - ஏன்னு கொடுத்தீங்கன்னா வந்து இடன் ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த பர்டிகுலராக அந்த சின்டாக்ஸ் தெரியணும், தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களுக்கு லாகின் ஆக முடியும், அந்த ஃபைலை வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மிஷின் வந்து எப்படி இடன் ஃபைல்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ பேண்டிட் CTF வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மிஷினுமே வந்து ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பேண்டிட் 4க்கான பாஸ்வேர்ட். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரண்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ப்ரீவியஸ் ஷோ ஆகும். பேண்டிட் 4ன்னு கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு பாஸ்வேர்ட் கேட்கும். ப்ரெஸ் Ctrl+V அண்ட் என்டர். நெக்ஸ்ட் வந்து பேண்டிட் 4 லாகின் ஆகிட்டேன். ஸோ அடுத்த லெவல் எப்படி போகணும்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பேண்டிட் 4 to 5. ஸோ இதில் வந்து பாஸ்வேர்ட் பார்த்தா நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோர்ட் இன் ஒன்லி ஹியூமன் ரீடபிள் ஃபைல் இந்த இந்தியா டைரக்டரி. டிப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் யுவர் டெர்மினல் இஸ் மிஸ்ட் அப் ட்ரை த ரீசெட் கமெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ போக போக வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ போக போக வந்து கமெண்ட்ஸுமே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், லெவல் முடிக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய டிகிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை விடாமல் ட்ரை பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகிக்குது இது வந்து. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக கொடுத்தோமா LS கொடுத்து பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு டைரக்டரி இருக்குது இன்னியர், இதில் போய்க்கிறோம். LS - AL கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து இப்போ வந்து 9 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஃபைல் வந்து ஹியூமன் ரீடபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு ஃபைலுமே வந்து இந்த மாதிரி கேட் பண்ணி பார்க்கலாம். / இந்த மைனஸ் முன்னாடி இருந்தால் சொல்லியிருப்பேன். ஸோ மைனஸ் முன்னாடி இருக்குது அப்படின்னா வந்து // மென்ஷன் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த ஃபைல் நேம் ஃபைல் 00 இப்படி கொடுக்கணும். ஸோ இது வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 01. நெக்ஸ்ட் வந்து இதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து 02. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். 03. நெக்ஸ்ட்டு 04. நெக்ஸ்ட்டு 05. நெக்ஸ்ட்டு 06 இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து 07. ஸோ இது பார்த்தீங்களா, இது வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்குது, ASCII டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்பர்ஸ், ஸ்மால் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இதெல்லாம் வந்து ASCII டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ காம்பினேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அந்த நம்பர்ஸ், கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டர், லோயர் கேஸ், அப்பர் கேஸ் இந்த மாதிரிலாம் இருந்தால் அது வந்து ASCII டெக்ஸ்ட்னுவாங்க. ஸோ இது வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். ஸோ இதுதான் வந்து அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கான போகிற பாஸ்வேர்ட். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணி பேண்டிட் 5ன்னு போட்டிருக்கேன். காப்பி
நெக்ஸ்ட் வந்து சேவ் இட் அஸ் bandit 5. ஸோ இதை நீங்கள் வந்து இப்படியும் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த கமெண்ட் வந்து நம்ம கோடிங் மூலியமாகவும் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து 7 ஃபைல் இருக்குன்னு பார்த்துக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற கமெண்ட்னா வந்து ஃபைல் கமெண்ட். ஸோ ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஃபைல் ./ ஸோ அந்த ஃபைல் நேம் ஃபைல் 07 இருக்கா? ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா வந்து ASCII டெக்ஸ்ட்னு வருது. ஸோ ஃபைல் என்ன பண்ணால் அது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்ற ரெப்ரசன்டேஷனும் ஷோ பண்ணும். ஸோ இது வந்து டேட்டா ஃபைலாக இருக்குது. இந்த 01 ஃபைல் வந்து டேட்டா ஃபைலாக இருக்குது. 07 வந்து ASCII டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும் ASCII டெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டுன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கோடிங்க்கு போவோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபார் லூப் கிரியேட் பண்ணிப்போம். ஃபார் என்ன பண்ணணும், லூப்பிங்காக நம்ம பண்ணுறோம். ஸோ ஐ வந்து ஒரு வேரியபிள் ஃபார் ஐ இன். ஸோ பேஷில் வந்து நம்ம டாலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேரியபிள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கான அந்த டாலர் கொடுப்போம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து எல்எஸ் என்ன பண்ணால் லிஸ்ட் பண்ணுவோம். லினக்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம் எல்எஸ். ஸோ எல்லா ஃபைலும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை எல்லாமே லிஸ்ட் பண்ணு அப்படின்ட்டு பண்ணுவோம். ஸோ செமிகோலன் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு டூ. ஸோ எதை நான் பண்ணணும், டூ ஃபைல் என்ன பண்ணோம், உள்ளே என்ன இருக்குன்றதை படித்து பார்ப்போம். அது வந்து ASCII டெக்ஸ்ட்டாக இருக்கா டேட்டாவாக இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஷோ பண்ணோம். ஸோ டாட் ஸ்லாஷ் வந்து மைனஸ் ஃபைலாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மைனஸை ரீட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம டாட் / கொடுக்கணும். நெக்ஸ்ட் டாலர் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பேஸ்கிரிப்டில் வந்து நம்ம டாலர் கொடுப்போம். ஸோ $i அப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் செமிகோலன் கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், ஸோ இதெல்லாம் டேட்டா ஃபைலாக இருக்குது, ASCII டெக்ஸ்ட்டாக இருக்கிறது இந்த 7 மட்டும்தான் அப்படின்ட்டு நம்ம ஷோ பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கோடிங் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களோட ஒர்க்கை வந்து டக்குன்னு முடியும். ஸோ இதுவே வந்து இது 1,00,000 ஃபைல்ஸ் இருக்குன்னா நீங்கள் 1,00,000 முறையும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முறையும் கேட் பண்ண முடியாது. ஸோ கேட் இந்த ஃபைல்லையும் அப்படிலாம் கொடுத்தா நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதனால தான் வந்து கோடிங் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கோடிங் எந்தளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களோ வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா சிங்கிள் லைன்லேயே முடிஞ்சிச்சு. நான் வந்து ஒரு முறையும் கேட் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இப்போ வந்து எந்த ஃபைல் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அது வந்து 7th ஃபைல் இருக்குது. ஸோ கேட் // ஃபைல் நம்பர் 7. ஸோ இதுதான் வந்து அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்ட். ஸோ இதை நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லெவல் 5க்கு போகிறதுக்கான பாஸ்வேர்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து லெவல் 5 போகிற பாஸ்வேர்ட். ஸோ இது வந்து வெளியே வந்துடுறேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு கிளியர் த ஸ்க்ரீன். நெக்ஸ்ட் வந்து bandit 5. ஸோ போக பார்த்தீங்களா ஓரளவுக்கு வந்து நம்ம நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர். நெக்ஸ்ட் வந்து லெவல் 5 to 6 எப்படி போகணும் பார்ப்போம். ஸோ லெவல் 5 to 6 போகணும் அப்படின்னா வந்து the password for the next level is stored in the file somewhere under the in-air directory and has all of the following properties. ஸோ இந்த in-air directoryக்குள்ளே அது எங்கே வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ cd in-air அதுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இப்போ ls கொடுத்தா நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸில் வந்து அது எங்கே இருக்குன்னே தெரியாது. அது வந்து எந்த ஃபைல்ஸ் இருக்குது எந்த ஃபோல்டர் இருக்குன்னே தெரியாது. ஸோ நம்ம லினக்ஸ் பேசிக்ஸ்லேயே பார்த்துருப்போம் ls -alr. இந்த கேபிட்டல் ஆர் கொடுத்தா வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள ஃபோல்டர் அதுக்குள்ளே என்னென்ன சைல்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கோ எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தனா வந்து எல்லாமே ஷோ ஆகுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். இந்த 00ல் வந்து இத்தனை ஃபைல்ஸ் இருக்குது. அந்த இத்தனை ஃபைல்ஸில் வந்து ஒன்று ஸ்பேஸோடு இருக்குது, டாட்டோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸோ நார்மலாக வந்து உள்ள என்ன இருக்குன்னு ஷோ ஆகுது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. எப்படி வந்து எதில் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இங்கே இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ த பாஸ்வேர்ட் for the next level is stored in the file somewhere under the in-air directory and has the following properties. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபைன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஃபைன் என்ன பண்ணால் வந்து ஒரு ஃபில்டர் வச்சு எடுத்துடலாம். ஸோ இது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, ஹியூமன் ரீடபிள் அண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாட் எக்ஸிபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ண அப்படின்னா வந்து ஃபைன்ன்றது வந்து இந்த கமாண்ட் ஃபைன் கொடுத்துட்டு மைனஸ். ஸோ டாட் நீங்கள் கொடுக்கணும். டாட் எதுக்குன்னா வந்து கரண்ட்டாக வந்து இதுக்குள்ளே மட்டும் தேடு அப்படின்ட்டு கொடுக்குறது தான் டாட். நெக்ஸ்ட்டு மைனஸ் ரீடபிள். ஸோ ஹியூமன் ரீடபிள் மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து மைனஸ் ரீடபிள் கொடுத்தா அது வந்து ஹியூமன் ரீடபிள் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் சைஸ் நம்மளுக்கு தெரியும்ல, சைஸ் வந்து 1033. நீங்கள் சைஸ் கொடுக்கும்போது லாஸ்ட்டில் வந்து ஒரு சீன் ஆட் பண்ணிக்கணும்.
1033 கடைசி அந்த சீன்றது கொடுக்கணும் எல்லா இடத்துலையுமே. நீங்கள் சைஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மைனஸ் சைஸ்ன்னு கொடுத்துட்டு 1033 சீன் கொடுக்கணும். லாஸ்ட் எண்டிங் வந்து சீன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் நாட்ன்றதுக்கு வந்து நாட் மைனஸ் நாட்னு கொடுத்துட்டு மைனஸ் எக்ஸிக்யூட்டிபிள் அதுவும் கொடுக்கணும். EXECUTABLE. ஸோ இது கொடுத்தீங்கன்னா இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, பர்டிகுலராக அந்த ஃபைல் மட்டும் வந்துச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ண தெரியல அப்படின்னா அந்த ஃபைன் கமாண்ட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு முறையும் போயிட்டு இந்த ஒரு டைரக்ட்லேயே போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து பாஸ்வேர்டாக இருக்கும், இது வந்து ஆஸ்கி டெக்ஸ்டாக இருக்கிறது தேடி பார்க்கணும். ஸோ இந்த கொடுத்ததுனால ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் மட்டும் வந்துச்சு. ஸோ இந்த லெவல் என்ன கற்றுக்கிங்கன்னா வந்து ஃபைன் கமாண்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த டாட் தான் வந்து கரண்ட்டாக இந்த ஃபோல்டருக்குள்ளே மட்டும் அப்படின்றது. ஸ்லாஷ்னா வந்து சர்வருக்குள்ளே எங்கே வேணா இருக்கலாம். ஸோ இந்த சர்வரில் வந்து பேண்டிட் ஓவர் த சிடிஎஃப் சர்வரில் வந்து எங்கே வேணால் பிளேஸ் ஆகிருக்கலாம். அங்கே ஃபுல் எல்லாமே தேடுன்றது வந்து அடுத்த லெவலில் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இப்போ இது இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து அது கேட் பண்ண போகிறோம். கேட்டு அந்த ஃபைல் நேம். ஸோ பார்த்தீங்களா, அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ Ctrl+C. ஸோ bandit 6ன்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து bandit 6. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் bandit 6 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா வந்து போயிடும். ஸோ பார்ப்போம் bandit 627 என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் ஸ்டோர்டு சம்வேர் அண்டர் த சர்வர். ஸோ முன்ன வந்து சம்வேர் அண்டர் த இன்னர் டைரக்டரியில் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே எங்கேயோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நம்ம ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து சர்வரில் இருக்குது. இப்போ பாருங்க, எல்எஸ் கொடுத்தா வந்து எதுவுமே இருக்காது. LS-ALன்னு கொடுத்தாலும் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து பேஷ் ஃபைல்ஸ். இது வந்து நான் லேட்டராக சொல்கிறேன் இது என்ன ஃபைல்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அங்கே எல்எஸ்ன்னு கொடுத்தா எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து சர்வரில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ முன்ன வந்து இன்னர் டைரக்டரின்னு பார்த்தோம், இப்போ வந்து சர்வரில் இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸாக சொன்னேன் ஃபைண்டு டாட்னு கொடுத்தா வந்து கரண்ட்டாக இந்த டைரக்டரியில் மட்டும் பாரு அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஃபைண்டு ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தா வந்து ரூட், எல்லா இடத்துலையும் சர்வரில் இருக்கிற எல்லாமே தேடு அப்படின்றது. ஓகேவா? ஸோ மைனஸ். ஸோ இங்கே வந்து ஓன்டு பை யூசர் bandit 7. ஸோ இந்த யூசர் வந்து யார் இருந்துச்சு, bandit 7. ஸோ மைனஸ் யூசர்னு கொடுத்துட்டு அந்த யூசர் நேம் bandit 7 கொடுத்துருங்க. ஸோ கிளிக் பண்ணல, சாரி. கொடுத்துட்டு டைப் bandit 7 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து மைனஸ் குரூப். ஸோ அதே மாதிரி குரூப்னு கொடுத்துட்டு bandit 6ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து சைஸ். நான் சொன்ன சைஸ்க்கு மட்டும் சைஸ்ன்னு கொடுத்துட்டு 33 முடியும் போது அந்த சீன் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணும் எங்கே, ஸ்லாஷ்னா வந்து சர்வரில். ஸோ இது வந்து ஃபில்டர்ஸ். யூசர் bandit 7ல் பாரு, அந்த குரூப்பில் வந்து bandit 6ல் பாரு, சைஸ் வந்து இவ்வளோ. ஸோ இப்போ பார்த்தீங்களா நிறைய வந்து நம்மளுக்கு எரர் வந்துருக்கு. ஸோ இந்த எரர்ல வந்து அந்த ஃபைல் வந்து நம்ம ஷோ ஆயிருக்கும். ஸோ பெர்மிஷன் டினைட் வந்து நிறைய எரர் வந்து ஷோ ஆகுது. நம்மளால் வந்து பார்க்கவே முடியல, அது எங்கே இருக்குன்றதே நம்மளுக்கு ஷோ பண்ண முடியல. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ரீடைட் பண்ணி கொண்டு போனோம் அந்த பர்டிகுலர் ஃபைலில் வந்து. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் வந்து சேம் கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தது எனக்கு வந்து அந்த எரர் ஃபைல்ஸ்லாம் ஷோ பண்ணாத, அதுக்கு பதிலாக வந்து எனக்கு பர்டிகுலராக அந்த ஆன்சர் போட்டு எனக்கு கொடு அப்படின்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ டு ரீடைரக்ஷன் /dev/null. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து எரர் ஃபைல்ஸ்லாம் வந்து இந்த 2ன்ற ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இந்த dev null என்னன்னா வந்து இந்த எரரெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற ஒரு இடம் தான் வந்து. இப்போ பெர்மிஷன் டினைட், நெட்வொர்க் கனெக்ஷன் எரர், இந்த மாதிரி டெர்மினலில் வந்து எரர் வருது பார்த்தீங்களா, அந்த எரர் எல்லாமே இதில் வந்து போயிட்டு பர்டிகுலராக டெம்பரரி ஸ்டோர் ஆகிடு, எனக்கு வந்து ஆன்சர் மட்டும் கொடு அப்படின்றதுக்கான ஒரு இதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்களா இப்போ வந்து எரர் எதுவுமே நம்ம ஷோ ஆகலை. ஸோ இந்த கமெண்ட் கொடுக்காம நான் கொடுத்தேன்னா வந்து இப்போ வந்து நிறைய எரர் வருது பார்த்தீங்களா. ஸோ இது என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நோ சச் ஃபைல் டைரக்டரி, அந்த வந்து உங்களுக்கு பர்மிஷன் இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லா எரர்ஸுமே வருது, நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியல. ஸோ அதனால தான் நம்ம வந்து கமெண்ட் கொடுக்குறோம். நம்மளுக்கு பர்டிகுலராக வந்து இந்த எரர் ஃபைல்ஸ்லாம் வந்தால் இதில் போயிட்டு நான் ஸ்டோர் ஆகிடு, எனக்கு பர்டிகுலராக அந்த ஆன்சர் மட்டும் கொடு அப்படின்னா வந்து இது மட்டும் கொடுக்கும். ஸோ இது வந்து நமக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நம்ம வந்து ஒரு சர்வர் சைடில் வந்து இதை ஆட் பண்ணுறோம், சம் ஃபைல்ஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஆன்சர் மட்டும் ஷோ பண்ணு, தேவையில்லாத ஃபைல்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து கேட் பண்ணிக்கலாம். கேட் கொடுத்துட்டு எல்லாமே காப்பி ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைல் மட்டும் நம்மளுக்கு தேவை.
கண்ட்ரோல் சி, நெக்ஸ்ட் கேட், நெக்ஸ்ட் வந்து அது ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த லெவலுக்கான பாஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து பேண்டிட் 7, இது வந்து பேண்டிட் 7 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து வெளியே வந்துக்கிறேன், எக்ஸிட். நெக்ஸ்ட்டு பேண்டிட் 7 கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கண்ட்ரோல் V டு பேஸ்ட், அவ்வளோதான். ஸோ நான் இப்போ வந்து பேண்டிட் 7 வந்து லாகின் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வந்து 7 to 8 வந்து எப்படி போடணும் பார்ப்போம். 6 to 7 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7 to 8 ஓகே. ஸோ லோடிங் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்கான ரீகான்லாம் பார்ப்போம், எல்எஸ் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல், இதில் வந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு கமெண்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோர்ட் இன் ஃபைல் கால் data.txt நெக்ஸ்ட் த வேர்ட் மில்லியாந்த். ஸோ மில்லியாந்த்ன்ற வேர்டை நீங்கள் பார்த்தா தான் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு ஃபைலில் வந்து எவ்வளோ வந்து லைன்ஸ் இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ இதில் வந்து ஒரு ஃபில்டர் இருக்குது. ஸோ கேட் என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து கேட் பண்ணும். இது வந்து அந்த கேட் கமாண்ட். ஸோ இந்த சிம்பிள் பேர் நான் வந்து பைப் சிம்பிள். ஸோ இதோட வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கமாண்ட் ரன் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து வேர்ட் கவுண்ட் WC - Lன்னு கொடுப்பீங்க, வேர்ட் கவுண்ட் -Lன்னு கொடுப்பீங்க. வேர்ட் கவுண்ட் WCனா வந்து வேர்ட் கவுண்ட், -Lனா வந்து லென்த்து. ஸோ இதை கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ மொத்தம் வந்து 98,567 லைன்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ஸோ -Lன்னு கொடுக்கலாம் வந்து லைன் வந்து ஷோ ஆகும், நம்மளுக்கு வந்து வேர்ட் கவுண்ட் மட்டும் ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்து 98,000 இருக்குது, இங்கே வந்து 1,97,000 இருக்குது, இங்கே வந்து 41 lakhs இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து ஸோ நம்மளுக்கு வந்து தெரியாது இல்லையா, ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறோம், அப்போ வந்து நம்ம ரேம் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். ஒருவேளை 1 லட்சம் ஃபைல்ஸ் 2 லட்சம் ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னா அது ரீட் பண்ணுறது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வேர்ட் மில்லியாந்த்ன்ற இடத்துல தான் நம்ம வந்து பாஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் வந்து வேர்ட் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கேட்டு data.txt, நெக்ஸ்ட் வந்து பைப் சிம்பிள், நெக்ஸ்ட் வந்து கிரிப்பு, நெக்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த வேர்ட் மில்லியாந்த்ன்ற இதில் தான் வந்து அந்த பாஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கிரிப்பு நெக்ஸ்ட் வந்து அந்த பேஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா வந்து இந்த கிரிப்புன்றது சொல்லியிருப்போம், ஃபஸ்ட் ப்ரீவியஸ் சொல்லியிருப்போம், அந்த பர்டிகுலர் வார்த்தையை மட்டும் ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ சொல்லிட்டாங்க இதுதான் வந்து இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கான பாஸ்வேர்ட். ஸோ இது வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்ட். இது வந்து பேண்டிட் 8. ஸோ அந்த போன மிஷினில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த WCன்றது பார்த்தீங்க, ஸோ வேர்ட் கவுண்ட்ன்றது வந்து பார்த்தீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த கிரிப் கமாண்டுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிரிப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பர்டிகுலராக வந்து இந்த வார்த்தையை மட்டும் ஃபெச் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸை மட்டும் எனக்கு ஷோ பண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பேண்டிட் 8 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் V டு பேஸ்ட், நெக்ஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா வந்து லாகின் ஆகிடுவீங்க. சாரி காப்பி ஆகலன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் C, கண்ட்ரோல் V டு பேஸ்ட், நெக்ஸ்ட் என்டர். ஸோ இப்போ வந்து பேண்டிட் 8 வந்து லாகின் ஆகிட்டேன். ஸோ 8 to 9 எப்படி போகணும்னு பார்ப்போம். ஸோ the password for the next one is stored in the file called data.txt and is the only line of the text that occurs only once. ஸோ அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு முறை தான் அக்கறை இருக்கும். ஸோ முதல்ல வந்து அது எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துப்போம். WCன்னு கொடுத்தா எவ்வளோ வந்து வேர்ட் கவுண்ட் இருக்குது அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ 1001 and 3000 சம்திங் இருக்குது. ஸோ அதை கேட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இது இவ்வளோ வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நல்ல ஃபார்மேட்டில் இல்லை, படிக்கிற மாதிரி ஃபார்மேட்டில் இல்லை, நான் இவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணால் சம் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணணும். கேட் data.txt, நெக்ஸ்ட் பைப் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணால் இதோட வந்து எக்ஸ்ட்ரா கமாண்ட் நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்னா வந்து ஒரு அசைனிங் டு டிசைனிங் சம் அந்த ஆர்டரில் வந்து வரும் ஷார்ட்டு. நெக்ஸ்ட் யூனிக் வந்து அந்த இது கவுண்ட்டுக்கு யூனிக் -C to கவுண்ட் ரெக்கார்ட், யூனிக் -C கவுண்ட்டு.
ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த வேர்டு வந்து 10 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாஸ்வேர்ட் ஃபார் நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோர்ட் இந்த ஃபைல் data.txt and is the only line of text that occurs only once. இந்த பாஸ்வேர்ட் ஃபார் நெக்ஸ்ட் லெவல் வந்து இதில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அந்த பாஸ்வேர்ட் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ஒன்லி ஒன் டைம் தான் அக்கறை இருக்கும். ஸோ அதுதான் அந்த பாஸ்வேர்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 10 இந்த வேர்டு வந்து 10 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த வேர்டு 10 டைம்ஸ் வந்துருக்கு. ஆனால் நம்ம பாஸ்வேர்ட் வந்து இந்த ஒன் டைம் தான் வந்துருக்கு இல்லையா. இதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கான பாஸ்வேர்ட். ஸோ இது வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ அடுத்த லெவல் bandit 9 அவ்வளோதான். ஸோ இது வந்து இன்னும் ஈஸியாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் கமெண்ட். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம grep சொல்லியிருப்போம். grep என்ன பண்ணோம், பர்டிகுலராக வந்து அந்த வார்த்தையை மட்டும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதே grep -v கொடுத்தா இதை மட்டும் இது கொடுக்காத. ஸோ 10 வந்து நிறைய இருந்துச்சு பார்த்தோம். 10 வந்து ரொம்ப ஷோ ஆயிடுச்சு. ஸோ -v10 கொடுத்தீங்கன்னா வந்து அந்த 10 வந்து ஷோ பண்ணாத அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ வந்து அந்த பாஸ்வேர்ட் மட்டும் நம்மளுக்கு ஷோ ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ SSH அடுத்த லெவலுக்கு போவோம். bandit 9க்கு நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கணும். பேஸ்ட் த பாஸ்வேர்ட், நெக்ஸ்ட் என்டர். ஸோ இப்போ வந்து 9 to 10 எப்படி போகணும்னு பார்ப்போம். Password for the next level is stored in the file data.txt in the one of the few human readable strings preceded by several characters. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து data.txt இந்த ஃபைல் இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது வந்து ரீட் பண்ணிடாதீங்க. ஸோ அது வந்து 1,00,000 ஃபைல்ஸாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட் கவுண்ட் பார்க்கணும். அது வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் தாராளமாக வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொடுத்தா வந்து இது வந்து ஒரு ஹியூமன் ரீடபிளாகவே இல்லை. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்க ஸ்ட்ரிங்ஸ்ன்னு கொடுத்துறாங்க. ஸோ ஸ்ட்ரிங்ஸ்னு ஒரு டூல் இருக்குது. இது என்ன பண்ணால் வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ டைப் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ data.txt கொடுக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரிங்காக வரும். நம்மளுக்கு வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டை ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுக்கும். ஸோ முன்ன வந்து வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு டவுட் இருந்தால் வந்து இந்த கமெண்ட்ஸ் இந்த லெவலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெவலில் வந்து நான் ஸ்ட்ரிங்ஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துட்டு பார்ப்போம். ஸோ அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் என்ன பண்ணுறான்னா நம்மளுக்கு வந்து இந்த பாஸ்வேர்ட் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஃபியூ ஹியூமன் ரீடபிள் ஸ்ட்ரிங்ஸ் ப்ரொசீடட் பை செவரல் ஈக்குவல் டு வந்து அதிகமாக இருக்கும். அதான் வந்து பாஸ்வேர்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிவிட்டு cat data.txt இப்போ பைப் சிம்பிள் போட்டு grep கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணோம். பர்டிகுலராக வந்து இது மட்டும் கொண்டு வா அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ grep ஈக்குவல் டு கொடுத்தனா வந்து எனக்கு ஈக்குவல் டு மட்டும் ஷோ ஆகும். சாரி, grep வந்து ஈக்குவல் டு கொடுக்கணும், ஆனால் ஒர்க் ஆகலை. ஐ திங்க் கேட்ல வந்து ஒர்க் ஆகல நினைக்கிறேன். data.txt grep ஈக்குவல் டு கொடுப்போம். grep ஈக்குவல் டு சம்திங் ராங். ஸோ முதல்ல வந்து கேட் பண்ணிக்கிறேன். ஓ சாரி கைஸ். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்ஸ்ன்னு கொடுக்கணும். ஏன்னா ஸ்ட்ரிங் தானே கொடுத்தோம். ஸோ அதுதான் பிரச்சனை. நான் தான் தப்பு பண்ணிக்கிறேன். சாரி கைஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் data.txt இப்போ வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் grep ஈக்குவல் டு. ஸோ இப்போ வந்து ஸ்டோ ஆகுது. ஏன்னா அந்த ஸ்ட்ரிங் ஃபைல். ஸோ முன்ன வந்து ஹியூமன் ரீடபிளாக இருக்காது. அதை மாற்றத்துக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணால் வந்து ஹியூமன் ரீடபிளாக மாற்றிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக ஷோ பண்ணுது. ஸோ இதில் வந்து எது அதிகமான ஈக்குவல் டு இருக்குது, அப்சல்யூட்லி இதுதான் வந்து அதிகமான ஈக்குவல் டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கான பாஸ்வேர்ட். ஸோ இது வந்து bandit 10. ஸோ இதுதான் வந்து அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்ட். ஸோ bandit 10. ஸோ அடுத்த லெவல் லாகின் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நான் வந்து bandit 10 லாகின் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ஸோ அப்சல்யூட்லி ஆகும். ஸோ லாகின் பண்ணிட்டு நம்ம செஷன் வந்து வைண்ட் அப் பண்ணிப்போம். ஸோ bandit 10 கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ லாகின் ஆகிட்டேன். ஸோ இந்த bandit 10 to 20 வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எப்படி பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணுன்றது அடுத்த வீடியோ லேர்ன் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு லெவல்லையும் போயிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது கிளியர் நாலேஜ் கிடைக்கும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓனாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்து மிஷின் சால்வ் பண்ணணும், எப்படி வந்து இந்த கமெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த சர்வருக்குள்ள வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு லேர்ன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.